அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரும் மக்களின் முதல்வருமான செல்வி ஜெயலலிதாவுக்கு இழைக்கப்பட்டுள்ள அநீதியால் மன உளைச்சல் ஏற்பட்டும் அதிர்ச்சி காரணமாகவும் இதுவரை 62 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 4 பேர் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். தமிழக மக்களுக்காக தம்மையே அர்ப்பணித்துக் கொண்ட மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு அனைத்து தரப்பு மக்களையும் கடும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது. இந்த அநீதி காரணமாக மாரடைப்பு மற்றும் மன உளைச்சலால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 62 பேர் உயிரிழந்தனர். மருத்துவமனையில் 4 பேர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் வலசரவாக்கத்தைச் சேர்ந்த திரு எஸ் வெங்கடேசன் தீக்குளித்தும், திருவொற்றியூர் நகரைச் சேர்ந்த திரு சி யோகானந்த் தூக்கிட்டும் மரணமடைந்தனர். கடலூர் மாவட்டம் பாதிரிகுப்பத்தைச் சேர்ந்த திரு சி பாலகிருஷ்ணன் தீக்குளித்து மரணமடைந்தார். விழுப்புரம் மாவட்டம் சிறுவந்தாடு மோட்சகுளம் காலனியைச் சேர்ந்த செல்வி தா சங்கீதா தீக்குளித்தும், குயிலாப்பாளையத்தைச் சேர்ந்த திரு எம் சக்கரவர்த்தி, பிடாகம் கிராமத்தைச் சேர்ந்த திருமதி என் கிருஷ்ணவேணி, எடையன் சாவடி கிராமத்தைச் சேர்ந்த திரு வி ராஜாராம், எஸ் ஓகையூர் காலனியைச் சேர்ந்த திரு கண்ணையன் ஆகியோர் அதிர்ச்சியில் மாரடைப்பு ஏற்பட்டும் மரணமடைந்தனர். மதுரை மாவட்டம் வங்கி நாராயணபுரத்தைச் சேர்ந்த செல்வி எம் நாகலட்சுமி தீக்குளித்தும், ஆலம்பட்டியைச் சேர்ந்த திரு பி செல்வம், சின்ன அனுப்பானடியைச் சேர்ந்த திருமதி ஆர் காசியம்மாள் ஆகியோர் அதிர்ச்சியில் மாரடைப்பு ஏற்பட்டு மரணமடைந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குருவிமலை கிராமத்தைச் சேர்ந்த திரு ஏ என் பாபு தூக்கிட்டும், பெரிய குப்பத்தைச் சேர்ந்த திரு சி துலசிங்கம், கீரப்பாளையத்தைச் சேர்ந்த திரு கே கன்னியப்பன் ஆகியோர் அதிர்ச்சியில் மாரடைப்பு ஏற்பட்டும் மரணமடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் வெலகலஹள்ளி காலனியைச் சேர்ந்த திரு கே கணேசன் தூக்கிட்டும், சோக்காடி மேல்கோட்டாய் பகுதியைச் சேர்ந்த திரு பி முருகன் அதிர்ச்சியால் மாரடைப்பு ஏற்பட்டும் மரணமடைந்தனர். சேலம் மாவட்டம் ஜலகண்டாபுரத்தைச் சேர்ந்த திரு கே குமரேசன், பெத்தநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த திரு எல் பெரியசாமி ஆகியோர் தூக்கிட்டும், ஒதியத்தூர் இந்திரா நகரைச் சேர்ந்த திரு டி ராமர் என்கின்ற ராமசாமி, கோனேரிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த திரு உத்திரிய ஜான், கணவாய்புதூர் மோரூர் பகுதியைச் சேர்ந்த திரு ஜேக்கப் என்கின்ற பழனிசாமி ஆகியோர் அதிர்ச்சியால் மாரடைப்பு ஏற்பட்டும் மரணமடைந்தனர். ஈரோடு மாவட்டம் நெல்லுக்குத்துக்காடு பகுதியைச் சேர்ந்த திரு ஏ லட்சுமணன் தூக்கிட்டும், சிலுவ காலனியைச் சேர்ந்த திரு சி கணேஷ், என் காஞ்சிபுரம் ஆதி திராவிடர் காலனியைச் சேர்ந்த திரு க முருகேசன், தளவாய்ப்பட்டினத்தைச் சேர்ந்த திரு ஆர் மணிகண்டன், நெருஞ்சிப்பேட்டையைச் சேர்ந்த திரு எஸ் மாரியப்பன் ஆகியோர் பெங்களூரு நீதிமன்ற தீர்ப்பை கேட்டதும் அதிர்ச்சியால் மாரடைப்பு ஏற்பட்டும் மரணமடைந்தனர். யலவமலையைச் சேர்ந்த திரு ஏ ராமமூர்த்தி என்பவர் தீக்குளித்ததால் இடது கால் விரல் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். திருச்சி மாவட்டம் செவேரியார் கோயிலைச் சேர்ந்த செல்வி ஏ ஜோனசா டிசன்னா தூக்கிட்டு மரணமடைந்தார். மேலும் வள்ளிவிடையைச் சேர்ந்த திரு ஜி ஜெயக்கண்ணன் தீக்குளித்து பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தஞ்சை மாவட்டம் திருவையாறைச் சேர்ந்த திரு பி முருகேசன் தூக்கிட்டும், அதிராம்பட்டினத்தைச் சேர்ந்த திரு மா மணி ஆற்றில் குதித்தும் மரணமடைந்தனர். மேலும் பட்டுக்கோட்டையைச் சேர்ந்த திரு எம் பக்கிரிச்சாமி விஷமருந்தியதால் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். திருவாரூர் மாவட்டம் திருவாரூரைச் சேர்ந்த திருமதி எஸ் என் பாலம்மாள் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை தாங்கிக் கொள்ள முடியாமல் தூக்கிட்டு மரணமடைந்தார். சிவகங்கை மாவட்டம் காலாப்பூர் கிராமத்தைச் சேர்ந்த திரு சோ சுப்பிரமணியம் விஷமருந்தியும், மேலசெம்பொன்மாரியைச் சேர்ந்த திரு கே ஆர் கருப்பையா, கொலஞ்சிப்பட்டியைச் சேர்ந்த திரு ஆ உடையப்பன் ஆகியோர் அதிர்ச்சியால் மாரடைப்பு ஏற்பட்டும் மரணமடைந்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் ஓர்குடி கிராமத்தைச் சேர்ந்த திரு எம் சம்பந்தம் விஷமருந்தியும், வண்டிப்பேட்டையைச் சேர்ந்த திரு எஸ் தினேஷ் என்கின்ற மணிகண்டன் ரயில் முன்பு பாய்ந்தும், வேதாரண்யத்தைச் சேர்ந்த திரு எஸ் கோவிந்தராஜ், கீழப்பெரம்பூரைச் சேர்ந்த திரு என் கண்ணன், புதுகுப்பம் மீனவர் காலனியைச் சேர்ந்த திரு எஸ் ஆறுமுகம், விழுந்த மாவடியைச் சேர்ந்த திரு ஆ ரத்தினசாமி, வளிவளத்தைச் சேர்ந்த திருமதி என் பஞ்சவர்ணம், மேலமங்கநல்லூரைச் சேர்ந்த திரு வாழப்பாடு என்கின்ற ராமமூர்த்தி ஆகியோர் அதிர்ச்சியால் மாரடைப்பு ஏற்பட்டு மரணமடைந்தனர். திருநெல்வேலி மாவட்டம் கல்லூரணியைச் சேர்ந்த திரு நாலாயிரம் பேருந்து முன்பு பாய்ந்தும், திருநெல்வேலியைச் சேர்ந்த திரு எஸ் சந்தானம், தெற்கு மாவடியைச் சேர்ந்த திரு பி செல்வராஜ் ஆகியோர் மாரடைப்பு ஏற்பட்டும் மரணமடைந்தனர். சென்னை சைதாப்பேட்டையைச் சேர்ந்த திரு பழம் ஆர் நடராஜன் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு இழைக்கப்பட்டுள்ள அநீதியை கேட்டு அதிர்ச்சியால் மாரடைப்பு ஏற்பட்டு மரணமடைந்தார்.
வேலூர் மாவட்டம் அவலூர் கிராமத்தைச் சேர்ந்த திரு பி சுப்பிரமணி, புதுகேசவரம் காலனியைச் சேர்ந்த திரு கே நாகூரான், சோழாமூர் கிராமத்தைச் சேர்ந்த திரு பி லோகநாதன் ஆகியோர் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு இழைக்கப்பட்டுள்ள அநீதியை கேட்டு அதிர்ச்சியால் மாரடைப்பு ஏற்பட்டு மரணமடைந்தனர். நாமக்கல் மாவட்டம் மலை வேப்பன்குட்டை பகுதியைச் சேர்ந்த திரு எம் பெருமாள், காலப்பன் நாயக்கன்பட்டியைச் சேர்ந்த திரு ராஜேந்திரன் என்கின்ற சிலோன் செல்வன் ஆகியோர் அதிர்ச்சியால் மாரடைப்பு ஏற்பட்டு மரணமடைந்தனர். திருப்பூர் மாவட்டம் கரியனூரைச் சேர்ந்த திரு கே எம் வரதேகவுடர் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு இழைக்கப்பட்டுள்ள அநீதியை கேட்டு அதிர்ச்சியால் மாரடைப்பு ஏற்பட்டு மரணமடைந்தார். அரியலூர் மாவட்டம் இடையாந்தான்குடியைச் சேர்ந்த திரு எம் ஞானசுந்தரம் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு இழைக்கப்பட்டுள்ள அநீதியை கேட்டு அதிர்ச்சியால் மாரடைப்பு ஏற்பட்டு மரணமடைந்தார். கரூர் மாவட்டம் நெடுங்கூர் கிழக்கு கஸ்பா காலனியைச் சேர்ந்த திரு பி ராமசாமி, கரூரைச் சேர்ந்த திரு ஆர் வேலுச்சாமி, புஞ்சை தோட்டக்குறிச்சியைச் சேர்ந்த திரு ஜீவா என்கின்ற எஸ் பாக்யராஜ், புஞ்சை புகழூரைச் சேர்ந்த திரு கே அனீஃபா, தும்பிவாடியைச் சேர்ந்த திரு எம் மாரியப்பன் ஆகியோர் அதிர்ச்சியால் மாரடைப்பு ஏற்பட்டு மரணமடைந்தனர். மேலும் திருமுக்கூடலூரைச் சேர்ந்த திரு கே சென்னியப்பன் என்கின்ற ஆறுமுகம் தீக்குளித்து பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். புதுக்கோட்டை மாவட்டம் காட்டாத்தியைச் சேர்ந்த திரு பே பழனியப்பன், என் சண்முகாநாதபுரியைச் சேர்ந்த திரு பி எல் ராஜேந்திரன் ஆகியோர் அதிர்ச்சியால் மாரடைப்பு ஏற்பட்டு மரணமடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் முத்துலாபுரத்தைச் சேர்ந்த திருமதி கே பாலம்மாள், டி மேட்டூரைச் சேர்ந்த திருமதி ஏ பெரியம்மாள் ஆகியோர் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு இழைக்கப்பட்டுள்ள அநீதியை கேட்டு அதிர்ச்சியால் மாரடைப்பு ஏற்பட்டு மரணமடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் சேது நாராயணபுரத்தைச் சேர்ந்த திரு ஆ லூர்து மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு இழைக்கப்பட்டுள்ள அநீதியை கேட்டு அதிர்ச்சியால் மாரடைப்பு ஏற்பட்டு மரணமடைந்தார்.